Hi friends, welcome to Leela Kids channel, page Kolanjay's classroom. In this video, I am going to tell you about forms of the personal pronoun. So already I had given video about personal pronouns. In this video, let us see about the forms of the personal pronoun. The following are the different forms of the personal pronoun. பர்சனல் ப்ரோனவுனில் இருக்கக்கூடிய பல வகைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் பர்சன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் பர்சன்னாக்கா தன்னில் நம்மளை பற்றி நம்ம பேசுகிறது. அது மேஸ்குலைன் ஜெண்டராக இருந்தால் எப்படி, ஃபெமினைன் ஜெண்டராக இருந்தால் எப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இதில் 3 கேஸ் இருக்குது: நாமினேட்டிவ், பொசசிவ் அண்ட் அக்யூசேட்டிவ். நாமினேட்டிவ் அப்படின்னா பெயரிடுதல். பொசசிவ்னாக்கா தனக்கு சொந்தமான, அதாவது உடைமையான அப்படிங்கிறது. இது அக்யூசேட்டிவ் குற்றச்சாட்டு சொல்கிறது, இல்லை இரண்டாம் வேற்றுமை உருவன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் அக்யூசேட்டிவ். சிங்குலராக இருக்குது அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லணும். அதுவே ப்ளூரல்னா வி. இது ஐயும் வியும் நாமினேட்டிவ் கேஸில் வரும். அடுத்து பொசசிவ் பார்த்தீங்கன்னா மைன் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்மில் வரும். அதுவே ப்ளூரல்னா அவர்ஸ் அப்படின்னு வரும். அண்ட் தென் அக்யூசேட்டிவில் பார்த்தீங்கன்னா மீ அப்படின்னு வரும். ப்ளூரலில் அஸ்ன்னு வரும். இதெல்லாம் ஐங்கிறது நான், மைன்றது அதுவுமே பொசசிவ் கேஸில் அந்த நான்றது மாதிரியான சென்ஸில் தான் வருது. அக்யூசேட்டிவில் மீ அப்படின்றதுல வரும். இதுவே ப்ளூரலாக இருந்தாக்கா நாம். அது மாதிரியே அந்த நாமினேட்டிவ், பொசசிவ் அண்ட் அக்யூசேட்டிவ் கேஸ்னு வரும்போது இந்த வி அப்படிங்கிறது அவர்ஸ், அஸ்ன்னு மாறும். ஓகே, தென் செகண்ட் பர்சன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் மேஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டரில் சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாமினேட்டிவாக இருந்ததுன்னா யூ, பொசசிவானா யுவர்ஸ், அக்யூசேட்டிவ்னா யூ. இது எல்லாமே சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் அதே வேர்ட்ஸ் தான் யூசேஜில் வரும். ஓகே, அண்ட் தென் தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா, தேர்ட் பர்சன் என்னது, நம்ம செகண்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன் நம்மளை பற்றி சொல்கிறது, செகண்ட் பர்சன் நமக்கு முன்னால் இருப்பார். தேர்ட் பர்சன்னா எங்கேயோ தூரத்தில் இருக்கவங்கள பற்றி சொல்கிறது தேர்ட் பர்சன். அது சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மில் எப்படி இருக்குது, மேஸ்குலைன் ஜெண்டரில் எப்படி வருது, ஃபெமினைன் ஜெண்டரில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாமினேட்டிவாக இருந்ததுன்னா ஹீ, ஷி. ப்ளூரலில் இட், தே. masculine kit, feminine they. Possessive his, her, hers அப்படின்னு வரும். It's, their, theirsனு வரும். Accusative him, her, it, them. ஸோ இந்த மாதிரியான சென்ஸில் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பர்சனல் ப்ரோனவுன் அமைது. It will be seen that the possessive cases of most of the personal pronouns have 2 forms of these. The form my, our, your, her, their are called possessive adjectives. இதெல்லாம் possessive adjectives. இங்கே பார்த்தோம் mine, our, your, her. இதெல்லாம் இந்த possessive adjectivesல வருது. As this is my book. இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. This is my book. இது எனது புத்தகம் அப்படின்னு அர்த்தம். பொசசிவ் எனது அப்படிங்கிற போது அது பொசசிவ் ஃபார்ம். தோஸ் ஆர் யுவர் புக்ஸ். அவை உங்கள் புத்தகங்கள், உங்களுடைய புத்தகங்கள் அப்படின்ற சென்ஸில் வருது. அது பொசசிவ். தட் இஸ் ஹர் புக். அது அவளுடைய புத்தகம். பொசசிவ்னா என்னது, உடைமை, சொந்தமான அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னும் பொழுது இது ஹங்கிறது இங்கே அது அவளுடைய புத்தகம் அப்படிங்கிற சென்ஸில் அது வருது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பர்சனல் ப்ரோனவுனில் முதல்ல எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் எப்படின்னா, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் சம்திங்ஸ் கால்ட் ப்ரொனாமினல் அட்ஜெக்டிவ் ஆஸ் தே ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னது, உடைமை, உரிச்சல்னு சொல்லுவோம். ஆர் சம்திங்ஸ் கால்ட் ப்ரொனாமினல் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா அது ப்ரொனாமினல் உரிச்சொல்றது மாதிரி சென்ஸில் வருது. ஆஸ் தே ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம்
ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ப்ரோனவுன்றது நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துறது தான் என்னது ப்ரோனவுன், பிரதி பெயர் சொல்ல சொல்லுவோம் இல்லையா அது. The word his is used both as a adjective and as a pronoun. as இங்கே his அப்படிங்கிற வேர்டு அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தப்படுது, ப்ரோனோனாகவும் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோனோன்னா என்னது, நவுனுக்கு பதிலாக உபயோகப்படுத்துவது. அட்ஜெக்டிவ்னா நவுனை மிகைப்படுத்தி சொல்கிறது, மேன்மைப்படுத்தி சொல்கிறது. இது ஹிஸ்ஸுங்கிறது இங்கே 2 சென்ஸ்லேயும் வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஹிஸ் புக் அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது அவருடைய புத்தகம் அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். திஸ் புக் இஸ் ஹிஸ் அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். இந்த புத்தகம் அவருடையது அப்படிங்கிறது என்னது பொசசிவ் ப்ரோனவுன். அவருடைய புத்தகம் அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், புத்தகம் அவருடையது அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். இப்போ இந்த ஹிஸ்ஸுங்கிறது அட்ஜெக்டிவாக எப்படி இடம்பெறுது, ப்ரோனவுனாக எப்படி இடம்பெறுதுங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். In the following sentences, the words underlined are possessive pronouns. எப்படி? This book is mine. Possessive pronoun. இந்த புத்தகம் என்னுடையது. Those books are yours. அந்த புத்தகங்கள் உங்களுடையது. That book is hers. அந்த புத்தகம் அவளுடையது. That idea of yours is excellent. உங்களின் அந்த யோசனை சிறப்பாக உள்ளது. இதெல்லாம் என்னது? பொசசிவ் ப்ரோனவுன். உடையதுன்னு வந்தாலே அது பொசசிவ் ப்ரோனவுன். The pronoun of the third person has 3 gender. Third personனா அதில் 3 genderல வருதுங்கிறாங்க. masculine gender, feminine gender, neuter gender. He, she, it. இந்த 3 ஃபார்ம்ல வருதுங்கிறாங்க. The pronoun it is used for, நம்ம என்னென்னு பார்ப்போம். it எங்க யூஸ் ஆகுது? நம்பர் 1, for things without life as, without life இல்லாத பொருள்களுக்கு உபயோகமாகுது. எப்படி? Here is your book, take it away. இதோ உங்கள் புத்தகம், அதை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த அதைங்கிறது என்னது? அந்த புத்தகத்தை குறிக்குது இல்லையா. ஸோ அந்த புத்தகத்தை மறுபடியும் சொல்லாமல் இட்டுன்னு சொல்லி பயன்படுத்துறதுனால இங்கே அது ப்ரோனவுன். ஓகே. ரெண்டாவது, ஃபார் அனிமல்ஸ் அன்லெஸ் வி கிளியர்லி விஷ் டு ஸ்பீக் ஆஃப் தெம் ஆஸ் மேல் ஆர் ஃபீமேல், ஆஸ் அந்த ஏதோ அனிமல்ஸை பற்றி பேசுகிறோம், அது ஆணினத்தை சேர்ந்ததா பெண்ணினத்தை சேர்ந்ததா என்பதை குறிப்பிடாமல் பேசும்பொழுது எப்படி வருதுன்னு பாருங்க. He loves his dog and cannot do without it. அவர் தனது நாயை நேசிக்கிறார், அது இல்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அது அப்படின்னு தான் வருது, இட்டுன்னு தான் வருதே தவிர அது ஆண் இனமா பெண் இனமா அப்படின்னு இல்லை. இப்போ ஆண்னா மேஸ்குலைன், பெண்ணா ஃபெமினைன், பொதுவானதுக்கு நியூட்டர் ஜெண்டர்ன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி சென்ஸில் தான் இங்கே வந்திருக்கு. The horse fell and broke its leg. The horse fell and broke its leg. குதிரை விழுந்து காலை உடைத்தது, அந்த கால் உடைஞ்சு போச்சு. அப்போ எதோட கால்? குதிரையோட கால். ஸோ இந்த இட்ஸுங்கிறது இங்கே ப்ரோனோன், பர்சனல் ப்ரோனோனாக இங்கே இடம்பெற்றிருக்கு. ப்ரோனோன்றது இட்டுங்கிறது இந்த நியூட்டர் ஜெண்டராக இருக்கிறதுல எப்படி வருதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எ யங் சைல்ட் அன்லெஸ் வி கிளியர்லி விஷ் டு ரெஃபர் டு த செக்ஸ். குழந்தைய பற்றி பேசுகிறோம், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லலை. பொதுவாக குழந்தைன்னு சொல்லும் பொழுது அங்கே நியூட்டர் ஜெண்டர் தான் பயன்படுது. when I saw the child it was crying. it அப்படிங்கிறது இங்கே நியூட்டர் ஜெண்டர் சென்ஸில் வருது. நான் குழந்தையை பார்த்தபோது அது அழுது கொண்டு இருந்தது. was crying, அழுது கொண்டு இருந்தது. That baby has torn its cloth. அந்த குழந்தை தனது ஆடைகளை கிழித்தது. ஸோ இந்த மாதிரி பர்சனல் ப்ரோனவுன்ஸ் எப்படி இடம்பெறுது, அதுவும் இட்டு எங்கே எப்படி இடம்பெறுதுன்றதை இதில் பார்த்துருக்கோம். தென் ஃபோர்த்து கேஸ் என்னன்னா, டு ரெஃபர் டு சம் ஸ்டேட்மெண்ட் கோயிங் பிஃபோர் ஆஸ். ஏதாவது நம்ம முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு எப்படி சொல்கிறோம்? ஹீ இஸ் டெல்லிங் வாட் இஸ் நாட் ட்ரூ ஆஸ் ஹீ நோஸ் இட். தனக்கு தெரிந்தபடி உண்மையில்லாததை சொல்கிறார். He deserved his punishment as he knew it. He deserved his punishment as he knew it. அவருக்கு தெரிந்தபடி அவர் தண்டனைக்கு தகுதியானவர்.
தண்டனைக்கு உரியவர். இதெல்லாம் வந்து தன் முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். அப்படின்னும் பொழுது அந்த ஹீன்னு ரிப்பீட் ஆகுது, அந்த மாதிரி வர்றது ப்ரோனோன் வந்து. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்து நம்ம முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ப்ரோனவுன்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். as a provisional and temporary subject before the verb to be when the real subject follows as. Provisional and temporary subject before the verb to be when real subject follows as. இங்கே பாருங்க, it is easy to find fault. So find fault is easy. தவறு கண்டுபிடிப்பது எளிது. So temporary subject. இங்கே தவறை பற்றி நம்ம பேசுகிறோம். It's a temporary subject. It is doubtful whether he will come. It is doubtful whether he will come. அவர் வருவாரா என்பது சந்தேகம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது டெம்பரரி சப்ஜெக்டாக வந்திருக்கு. It is certain that you are wrong. நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்பது உறுதி. It is certain. It is certain. இது உறுதி. That you are doing wrong. அப்படிங்கிறது தான், நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்பது உறுதி. So as a provisional and temporary subject before the verb. இங்கே வந்து செயல் வந்து வருது இல்லையா, வேர்பா வருது இல்லை. You are doing wrong. You are wrong அப்படிங்கிறது இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்க, as a provisional and temporary subjectா வந்திருக்கு. So we are talking about the wrong thing he is doing. அதுதான் verb அங்க. ஸோ இங்கே வந்து subject வந்து it as a provisional temporary subject before the verb to be when the real subject follows. So it is certain. It is certain. It is certain. இங்கே real subject வந்து it follows. It is certain. உறுதி செய்யப்படுகிறது. என்னது? நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இங்கே எப்படி வந்து இந்த சென்ஸ் வருதுங்கிறத தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் சர்டன் ரியல் சப்ஜெக்டுக்கு முன்னாடியே வந்தது. தட் யூ ஆர் ராங், அது டெம்பரரி சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டு கிவ் எம்பசிஸ் டு த நவுன் ஆர் ப்ரோனோன் ஃபாலோயிங் ஆஸ். ரொம்ப கொஞ்சம் அழுத்த திருத்தமாக வந்து சொல்லணும் நவுன் ஆர் ப்ரோனோன்னு. எப்படி? இட் வாஸ் யூ ஹூ பிகான் தி quarrel. நீ தான் இந்த சண்டையை ஆரம்பித்த, நீங்கள் தான் இந்த சண்டையை ஆரம்பித்தீர்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக எம்பசிஸ். டு கிவ் எம்பசிஸ் என்னது? நவுன் ஆர் ப்ரோனோனுக்கு அப்படின்னும் பொழுது இட் வாஸ் யூ ஹூ பிகான் தி quarrel. அப்போ அங்கே இட்டுங்கிற ப்ரோனோன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் வாஸ் ஐ who first protested. நான் தான் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தேன். It was at Versailles that the treaty was made. Versailles அங்கதான் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. It is silly fish that is caught twice with the same bait. ஒரே தூண்டிலில் 2 முறை பிடிபடுவது அசலி மீன். சில்லி ஃபிஷ்ங்கிறது அசலி மீன் சொல்லுவாங்க. It is an ill wind that blows nobody good. அது ஒரு கெட்ட காற்று, இல் wind. அது யாரையும் நன்றாக இருக்க விடாது. So, as an indefinite nominative of an impersonal verb as indefinite nominative of an impersonal verb. இந்த verb வந்து யாருனால செய்யப்படுகிறது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடப்படல. தட் இஸ் இம்பர்சனல் verb. இட் ரெயின்ஸ், மழை பெய்கிறது. இட் ஸ்னோஸ், பனி பெய்கிறது. இட் தண்டர்ஸ், இடி இடிக்கிறது. ஸோ இட் இஸ் an impersonal verb. It is not done by any person, anyone. It rains, it snows, it thunders. இதெல்லாம் வந்து வரும்பொழுது it பயன்படுத்தப்படுகிறது. The pronoun it here seems to stand for no noun whatever, though this can be readily supplied from the verb. Thus, it rain means the rain rains. It rains என்னது? மழை பெய்கிறதுன்னு அர்த்தம். It so used is called an impersonal pronoun. So also the verb rains is here called an impersonal verb. இங்கே it வந்து impersonal pronoun,
ரெயின்ஸுங்கிறது இம்பர்சனல் வேர்ப். அது ரெயின்ஸுங்கிறது பெய்கிறதுங்கிறது ஒரு செயல். இட்ஸ் அன் இம்பர்சனல் வேர்ப். அந்த செயல் வந்து நடைபெறுவது யாரால் அப்படிங்கிறதுக்கு விடை கிடையாது. இட்ஸ் அன் இம்பர்சனல் வேர்ப். இட்டுங்கிறது இம்பர்சனல் ப்ரோனோன். ஏற்கனவே ஒரு நவுன் இருந்து அதுக்கு பிரத்தியா சொன்னாதான் பிரதிபெயர் சொல் ப்ரோனோன்னு சொல்லுவோம். பட் இங்கே இட்டுங்கிறது இம்பர்சனலாக இருக்குது. ஏற்கனவே ஒரு நவுன் வந்து அதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தலை. ஸோ இட் வந்து இங்கே இம்பர்சனலாக இருக்குது. இன் ஸ்பீக்கிங் ஆஃப் தி வெதர் ஆர் தி டைம், வெதரை பற்றி பேசுகிறோம், டைமை பற்றி பேசுகிறோன்னா அதுவும் இப்படி தான் இட் பயன்படுத்தப்படுது. இட் இஸ் ஃபைன், இட் இஸ் வின்டர், இட் இஸ் 10 o'clock, அது நன்றாக இருக்கிறது, இது குளிர்காலம், இப்போ மணி 10 ஆகிறது. ஸோ இந்த மாதிரி வெதரை பற்றி பேசும்போது, டைமை பற்றி பேசும்பொழுது இட் பயன்படுத்தப்படுகிறது. சின்ஸ் எ பர்சனல் ப்ரோனவுன் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன், personal pronoun is used instead of a noun, it must be of the same number, gender and person as the noun for which it stands for as. So personal pronoun வந்து instead of a noun யூஸ் பண்ணப்படுவதால அது நம்ம பயன்பாட்டில் வந்து எத்தனை நம்பர் குறிக்கிறது, என்ன ஜெண்டரை குறிக்கிறது, என்ன பர்சனை குறிக்கிறதோ அதே தான் வரும். ஸோ அந்த நவுனுக்கு வந்து அது பிரதிபெயர் சொல்ல வரதுனால அதே அளவில் தான் அது வரும், அதே சென்ஸில் தான் அதுவும் வரும். ஸோ ராமா இஸ் எ கைண்ட் பாய், ஹி ஹாஸ் லென்ட் ஹிஸ் பைசைக்கிள் டு கோவிந்த். ராமா ஒரு நல்ல பையன், அவன் தன் சைக்கிளை கோவிந்தனிடம் கொடுத்தான். இப்போ ராமாவுக்கு பதிலாக இங்கே ஹீ நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஹிஸ் அப்படிங்கிறதும் இங்கே வந்திருக்கு. எப்படி வந்திருக்குங்கிறத நல்லா கவனிச்சு பாருங்க. Sita helps her mother in household work. She also does her lesson. சீதா தன் வீட்டு வேலைகளில் உதவுகிறாள், அவள் பாடமும் செய்கிறாள், அவளுடைய பாடங்களையும் செய்கிறாள். She also does her lesson. ஸோ இங்கே எப்படி வந்து இந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸ் வந்திருக்கு பாருங்க. Those beggars are idle. They refuse to work for their living. அந்த பிச்சைக்காரர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக வேலை செய்ய மறுத்து சும்மா இருக்கிறார்கள். ரெஃப்யூஸ் டு ஒர்க். தோஸ் பெக்கர்ஸ் ஆர் ஐடில். இப்போ தேங்கிறது அந்த பெக்கர்ஸை தான் குறிக்குது. தே ரெஃப்யூஸ் டு ஒர்க். எதுக்கு? ஃபார் தேர் லிவிங். அவர்களுடைய வாழ்வுக்காக அவர்கள் வந்து வேலை செய்ய விரும்பல, பிச்சை எடுத்துட்டு அப்படியே இருந்துக்கலான்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ பர்சனல் ப்ரோனவுன் எப்படி வந்திருக்கு பாருங்க. when a pronoun stands for a collective noun, it must be in the singular number and neuter gender if the collective noun is viewed as a whole. எப்படின்னு பார்ப்போம். The army had to suffer terrible privations in its march. ராணுவம் அந்த மார்ச் மாதத்தில் பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருந்தது. ஸோ ராணுவம் அதன் மார்ச் மாதங்களில் stands for collective noun. ராணுவங்கிறது என்னது? more number of soldiers சேர்ந்தது தான் ராணுவம். ஸோ இட் மஸ்ட் பி இன் தி சிங்குலர் நம்பர் அண்ட் நியூட்டர் ஜெண்டர் இஃப் தி கலெக்டிவ். ராணுவம் அப்படின்னு ஆர்மின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, சிங்குலர் நம்பரில் சொல்லிட்டாங்க. had to suffer terrible privations in its march. The fleet will reach its destination in a week. கடற்படை ஒரு வாரத்தில் அதன் இலக்கை அடையும். இங்கேயும் கலெக்டிவ் நவுன் ஃப்ளீட். ஸோ இந்த மாதிரி கலெக்டிவ் நவுனாக இருக்குது அப்படின்னா அதை இட் மஸ்ட் பி இன் சிங்குலர் நம்பர் இஃப் த கலெக்டிவ் நவுன் வியூட் அஸ் எ ஹோல். ஒட்டுமொத்தமாக சொல்லப்படுதுன்னாக்கா அது அப்படி சொல்லலாம். த க்ரூ mutilated and murdered its officers. குழுவினர் அதன் அதிகாரிகளை கலகம் செய்து கொன்றார்கள். ஸோ இந்த க்ரூ அப்படிங்கிறது a few people, ஆஃபீஸர்ஸுங்கிறது a few people. இது எல்லாத்தையும் வந்து ஒன் சிங்கிள் வேர்டில் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஆஃப்டர் a few minutes the jury gave its verdict. சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த நடுவர் மன்றம் தன் தீர்ப்பை வழங்கியது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஜூரி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், ஃபியூ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் தான் ஜூரின்னு சொல்கிறது. ஸோ கூட்டமாக இருக்கக்கூடிய கலெக்டிவை ஒரே வார்த்தையில் பயன்படுத்துறது வந்து இங்கே இட்ஸ் எ
personal pronoun. If the collective noun conveys the idea of separate individuals comprising the whole, the pronoun standing for it must be of the plural number. collective noun வந்து conveys an idea of separate individuals அப்படின்னா comprising the whole அப்படின்னா the pronoun standing for it must be the plural number. எப்படி plural numberல பார்ப்போம் collective noun? The jury were divided in their opinions. juryங்கிறது வந்து ஒரு collection of some number of judges. அதுவே வந்து டிவைட் ஆயிருக்கு எப்படின்னா in their opinion, அவங்களுடைய கருத்துக்களின் பொறுத்து அது பிரிக்கப்பட்டுள்ளது. ஜூரி அவர்களின் கருத்துக்களில் பிரிக்கப்பட்டுள்ளது. So, collective noun conveys the idea of separate individuals. இங்கே separate individuals எப்படி கருத்துக்கள் வேறுபடுகிறது. comprising the whole. ஒரு certain number of peopleக்கு ஒரு கருத்து இருக்கு, இன்னும் certain number of peopleக்கு ஒரு கருத்து இருக்கு. அவங்களும் இவங்களும் வந்து ரெண்டா டிவைட் செய்யப்பட்டிருக்காங்க. So, standing for it of the plural number. இப்போ இங்கே plural numberக்கு தான் இது பயன்படுத்தப்படுது. The committee decided the matter without leaving the streets. கமிட்டி இருக்கைகளை விட்டு வெளியேறாமல் விஷயத்தை முடிவு செய்தது. கமிட்டி இருக்கைகளை விட்டுன்னா என்ன அர்த்தம்? இந்த கமிட்டிக்கு வந்திருந்தவங்க அவங்களுடைய இடத்த விட்டு நகரில் பேசி முடிச்சு தீர்மானத்தெல்லாம் எடுத்த பிறகு தான் நான் தான். ஓகே. When two or more singular nouns are joined by and the pronoun used for them must be plural as two or more singular nouns are joined அப்படின்னா அங்கே pronoun noun வந்து எப்படி must be plural. எப்படி? ராமா and ஹரி work hard. ராமனும் ஹரியும் கடுமையாக உழைத்ததால் they are praised for their teacher. அவர்கள் ஆசிரியர்களால் பாராட்டப்பட்டனர். இப்போ ரெண்டு பேர் தான், ரெண்டு பேரும் வந்து two or more singular nouns joined by ரெண்டு பேருமே சொன்னாங்க. the pronoun used for them must be plural. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ப்ரோனோன் இருக்கு? தேன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பர்சனல் ப்ரோனோன் தேக்கு என்ன வருது? their teacher. அவர்கள் அவர்களுடைய ஆசிரியர்களால் பாராட்டப்பட்டனர். both Sita and Savitri are tired. they have gone home. சீதா சாவித்ரி இருவரும் சோர்வாக இருந்ததா வீட்டிற்கு சென்றார்கள். யாரு? அவர்கள் சென்றார்கள். ஸோ இங்கே பாருங்க தே வந்திருக்கு, ரெண்டு பேரும் வந்து டயர்டாக இருந்ததுனால தே வந்திருக்கு. அதனால் இது வந்து பர்சனல் ப்ரோனோன். But when two singular nouns joined by and refer to the same person or thing, the pronoun used must of course be singular. ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா சிங்குலர் நவுன் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு அது ஒரு பர்சனாக வந்து ஒரு பர்சனை குறிப்பதாக இருக்குன்னா ப்ரோனோன் மஸ்ட் பி சிங்குலர். தி செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர். இப்போ தி இங்கே ஆர்டிக்கலில் நம்ம பார்த்தோம் தி செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர்னு வந்து இங்கே தி இங்கே மட்டுமே குறிப்பிடுறதுனால ரெண்டு இடத்துலையும் தனித்தனியாக தி வந்திருந்ததுன்னா ரெண்டு பேர், ஒருத்தர் மட்டுமே குறிப்பிடுறதுனால இது ரெண்டும் சேர்ந்து ஒன் சிங்கிள் பர்சன். செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் இஸ் நெக்லிஜென்ட் ஆஃப் ஹிஸ், ஆஃப் தேயர்னு வரல, ரெண்டு பேரும் இருந்தால் ஆஃப் தேயர்னு வந்திருக்கும். ஆஃப் ஹிஸ் டியூட்டி, அவருடைய டியூட்டியிலிருந்து. ஸோ இப்போ வந்து ப்ரோனோன் வந்து எப்படி வந்திருக்கு? சிங்குலராக வந்திருக்கு. பர்சனல் ப்ரோனோன் சிங்குலராக இடம்பெற்றிருக்கு. when two singular nouns joined by and or preceded by each and every, the pronoun must be singular as every soldier and every sailor was in his place. Every soldier and every sailor was in his place. ஒவ்வொரு சிப்பாயும் ஒவ்வொரு மாலுமியும் அவரவர்களிடத்தில் இருந்தார்கள். ஸோ சிங்குலர் நவுன்ஸ் ஜாயின்ட் பை அண்ட் அப்படின்னா அண்ட் ஈச் அண்ட் எவரின்ற ப்ரோனோன் இருக்குன்னா அது வந்து சிங்குலரில் வருது. அவர் ஹிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஹிஸ்ங்கிறது இங்கே சிங்குலருக்கு வருது இல்லையா? ஸோ ஹிஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. when two or more singular nouns are joined by or either or neither or nor, the pronoun is generally singular as Rama and Hari must lend his hand. ராமனும் ஹரியும் கை கொடுக்க வேண்டும். ஸோ two or more singular nouns joined by or அப்படின்னாக்கா either or neither னாக்கா அது அந்த மாதிரி சென்ஸ். either Sita or Amina forgot to take his parasol. ஸோ
ராமன் சீதாவோ அல்லது அமீனாவோ தன் பார்சலை எடுக்க மறந்து விட்டார்கள். அது என்ன பாராசோல்னாக்கா என்னது, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சிறிய குடை அப்படிங்கிறது தான் வந்து பாராசோல்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரில் யாருமே எடுத்துக்க மறந்துட்டாங்க. ஸோ when 2 or more singular nouns are joined by or either or neither or அப்படின்னா இந்த மாதிரி சென்ஸில் வரும். when a plural noun and a singular noun are joined by or nor, the pronoun must be in the plural as either the manager or his assistants failed in their duty. plural noun இருக்குது and a singular noun are joined அப்படின்னா or nor அப்படின்னா the pronoun must be in plural. pronoun plural இருக்கணும். either the manager இங்கே singular or his assistants இங்கே assistants plural failed in their duty. மேலாளர் அல்லது அவரது உதவியாளர்கள் தங்கள் கடமையில் தவறிவிட்டனர். யாரோ தவறு பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த தவறு நடந்துச்சு. when a pronoun refers to more than one noun or pronoun of different persons, it must be of first person plural in preference to the third. as எப்படின்னு பார்க்கலாம். you and I have done our duty. நீயும் நானும் நமது கடமையை செய்துவிட்டோம். இப்போ என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாடி, when a pronoun refers to more than one noun or pronoun, நீயும் நானும், of different persons, it must be of the first person plural in preference to the third. first person pluralல வரும்னு சொன்னாங்க. சரியா? you and I have done our duty. அவன்றது இங்கே pluralல வருது. ஸோ நீயும் நானும் நமது கடமைகளை செய்துவிட்டோம். you and Hari have idled away your time. நீங்களும் ஹரியும் உங்கள் நேரத்தை வீணடித்தீர்கள். குட் மேனர்ஸ் require that we should say. குட் மேனர்ஸ் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அங்கே பர்சனல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறாங்க. you and I, not I and you. குட் மேனர்ஸ் சொல்லணும்னா you and நீயும் நானும் இல்லை, நானும் நீயும். you and he, not he and you. அவனும் நீயும் இல்லை, நீயும் அவனும். Hari and I, not I and Hari. ஹரியும் நானும் இல்லை, நானும் ஹரியும். you and I must work together. அவனும் நானும் அல்ல, நீங்களும். you and I-னா நீங்களும் நானும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். you and he must mend your ways. நீங்களும் அவனும் உங்கள் வழியை சரி செய்ய வேண்டும், உன் வழியை செய்ய வேண்டும். you and he must mend your ways. உன்னுடைய வழியை சரி செய்ய வேண்டும். Hari and I are old school friends. நானும் ஹரியும் பழைய பள்ளி நண்பர்கள். he and I can never pull on together. அவனும் நானும் ஒருபோதும் ஒன்றாக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான மேனர்ஸ் வரும்போது இப்படி தான் வரணும். each of the personal pronouns I, he, she, we, they has a different form for the accusative case. namely, accusative caseக்கு இதெல்லாம் different form இருக்கு. namely, me, him, her, us, them. it is a common mistake to use I and for me. I for me. ஐக்கு வந்து மீயை வந்து யூஸ் பண்ணுறது இஸ் a common mistake. when the pronoun is collected by a conjunction and or கன்ஜங்ஷன்னா ரெண்டுத்தை சேர்த்து வைக்கிறது, அப்படி ஜாயின் பண்ணுறது. அண்டோ ஆரோ வந்து ஜாயின் பண்ணுறதுனா வித் சம் அதர் வேர்ட் இன் த அக்யூசேட்டிவ் கேஸ் அப்படின்னும் போது ப்ரோனோன் இஸ் கனெக்டட். ஓகே, ஸ்டடி த ஃபாலோயிங் கரெக்ட் சென்டென்சஸ். த presence of for you and me. இப்போ அண்டு போட்டு சேர்த்துருக்காங்க இல்லையா, not I, you and meன்னு தான் வரணுமே தவிர not I, you and Iன்னு வரக்கூடாது. இப்போ இங்கே வந்து அண்டு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னும்பொழுது ஐ உபயோகப்படுத்தக்கூடாது, மீ தான் உபயோகப்படுத்தணும் ஐக்கு பதிலாக. பரிசுகள் உங்களுக்கும் எனக்கும். my uncle asked my brother and me to dinner. அம்மா என் மாமா என்னையும் என் சகோதரனையும் இரவு உணவிற்கு அழைத்தார். அப்போ 2 பேரையும் அண்டுன்னு போட்டிருக்கும் போது இங்கே மீ தான் வரணும். நோட் தட் பட் இஸ் ஏ ப்ரிப்போசிஷன் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். ப்ரிப்போசிஷன் பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நோபடி வில் ஹெல்ப் யூ பட் மீ. இங்கே ஐன்னு வரக்கூடாது.
பட் மீன் தான் வரணும். ப்ரிப்போசிஷன் வரும்போதும் இந்த அண்ட் கன்ஜெக்ஷன் வரும்பொழுதும் ஆர் வந்தாலும் நம்ம இப்படி தான் பயன்படுத்தணும். டேக் கேர் டு யூஸ் த அக்யூசேட்டிவ் ஃபார்ம் ஆஃப்டர் பட் இன் சச் கேசஸ். பட் வரும்பொழுது இதை கவனமாக பயன்படுத்துங்க. என்னை தவிர வேற யாரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் அப்படின்ற சென்ஸில் இது வருது. நோபடி வில் ஹெல்ப் யூ பட் மீ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பர்சனல் ப்ரோனவுன்ஸை பற்றி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எப்போவும் இந்த சேனலுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் லீலா குமாரி, correspondent, Leela Memorial Matriculation School, Annamalai Nagar, Chidambaram, signing off. Thank you.